மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வராது, கரூர் இன்சிடென்ட்னால படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பலரோட கருத்தா இருந்தது. இந்த சூழல்ல படம் கண்டிப்பா பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் நிக்கிற மாதிரி சுத்தி மக்கள்லாம் இருக்க மாதிரி அந்த போஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்ன? போஸ்ட் கீழே கவனிச்சிங்களா? லெட்ஸ் பிகின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபயர் வேற விட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னா, நிறைய பேர் பேசுறாங்க ஜனநாயகன் படத்தை பொங்கலுக்கு விட முடியாது, வர விட மாட்டாங்க, பொங்கலுக்கு வராது அப்படி மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் உறுதியாக ஜனநாயகன் படத்தை பொங்கலுக்கு விஜய் கொண்டு வராரு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதம் விஜய் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நேற்றுக்கு அந்த பொதுக்குழு இதெல்லாம் நடத்துனது அந்த விதமெல்லாம் பார்த்தா இனிமே விஜயோடைய அரசியல் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இனிமே என்ன பண்றாருங்கிறது இனி அடுத்தடுத்து பண்ணதான் நமக்கு தெரியும். இப்போ இந்த போஸ்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மக்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. எப்படி சொல்றது, நம்ம படம் ஜனவரி 26 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுனால படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், இந்த கரூர் மக்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம், நேற்றுக்கு பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாசம் கூட டைம் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 நாள் தான் டைம் இருக்கு. இந்த 60 நாள்ல இனி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நீ அடுத்து இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விஜய் பாடின பாட்டு. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரமாதமா பாடுவாரு. ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் பாடிட்டு வர்றாரு. அப்ப விஜய் பாடும்போது ஸ்கிரீன்லேயே போடுவாங்க அந்த பாட்டு. விஜய் ஆடிட்டு இருக்கும்போது இந்த பாடலை பாடியது உங்கள் விஜய் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு இசை ஆர்வம் விஜய்க்கு உண்டு. இந்த படத்துலயுமே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது என்ன பாட்டா இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா ஒரு மாசான சாங்கா இருக்கும். அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு சாங்கா இருக்கும். அது எப்போ விட போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்பே கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்க போது தொடர்ந்து அப்டேட்ஸ் தான் கொடுக்க போறாங்க, ஜனநாயகன் அப்டேட்ஸ். அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஆடியோ ரிலீஸ் மலேசியால பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி மலேசியால கிராண்டா ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப என்னன்னா, மலேசியால இருக்கிற ஆடியோ ரிலீஸும் நடக்க போகுது. அது பிளான் பண்ணபடி நடக்க போகுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வாரத்துல நியூ இயர் நெருக்கத்துல பாத்தீங்கன்னா சென்னையிலேயும் ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப கிடைச்சிருக்கிற தகவல். சென்னையில அந்த ஆடியோ ரிலீஸ் நேரு ஸ்டேடியத்துல இருக்கலாம். ஒருவேளை நேரு ஸ்டேடியம் கிடைக்கிறது, பர்மிஷன் கிடைக்கிறது, இதுல எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நம்ம சாய்ராம் காலேஜ் மாதிரி ஏதோ ஒரு காலேஜ்ல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்க போது. அந்த ஆடியோ ரிலீஸ்ல பட சம்பந்தமா பேசுறது மட்டும் இல்லாம அரசியலும் விஜய் பேச போறார். அதாவது இது அரசியலுடைய தொடக்கம். இது விஜயினுடைய கடைசி படம், ஆனா அரசியலுடைய தொடக்கம். அதை தான் குறியீடா லெட்ஸ் பிகின் அப்படின்னு குறிச்சிருக்காரு. ஸோ மொத்தத்துல இனி விஜயினுடைய அரசியல் வேகம் எடுக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த போஸ்டர்ல இருந்து. குறிப்பா இந்த போஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சிலர் ட்ரால் பண்றது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதாகட்டும், நேற்று பொதுக்குழு கூட்டம் நடத்தினதாகட்டும், எல்லாமே இந்த போஸ்டுக்காக தானா, படத்தோட ப்ரொமோஷனுக்காக தானா, இவ்வளவு கூத்தும் இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? சார், படத்தோட ப்ரொமோஷனுக்காண்டி பண்ணாருங்கிறது உண்மையும் கூட, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதை நிறைய பேர் இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கரூர் சம்பவம் அந்த மக்களை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னது, அப்புறம் நேற்று பொதுக்குழு பண்ணது எல்லாமே முடிச்சுட்டு படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் இப்போ நேற்றுக்கு தொடங்கினது இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னாடியே படம் தொடங்கப்பட்டது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. படம் ஜனவரி 9ஆம் தேதி 2026 பொங்கலுக்கு வருதுங்கிறதுமே முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் தொடங்க மாட்டாங்க, இந்த படம் குறித்த தேதியில வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்ததுனால அந்த விமர்சனத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதனால ஜனவரி 26 9ஆம் தேதி இந்த படம் வருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த போஸ்டே விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்க பலவிதமான விமர்சனங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அரசியல்
வந்ததுக்கு அப்புறம் அந்த விமர்சனங்கள்லாம் இருக்குத்தான் செய்யும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான விமர்சனங்களை விஜய் இப்ப இல்ல இன்னும் தொடர்ந்து சந்திக்க வேண்டும். அதெல்லாம் தாண்டி தான் விஜய் அரசியல்ல ஜெயிக்கணும். இப்ப எம்ஜிஆரே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க. உலகம் சுற்று வாலிபன் அந்த படத்துக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். அதை விஜய் தாண்டி தான் இந்த வெற்றி அடையணும். இது விஜய்க்குமே தெரியும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே இது கடைசி படம் போது, இது நம்ம இந்த படத்தோட அரசியலுக்கு போறோம் போது, கட்சி தொடங்கிட்டோம் போது பல விதத்துல அது எப்படி சொல்றது, எல்லா பக்கத்துல இருந்து தாக்குதல் வருங்கிறது விஜய்க்குமே தெரியும். தெரிஞ்சுதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ குறிச்ச தேதியில் இந்த படத்தை வெளியிட்டு காமிச்சாதான் அது அவருடைய ஒரு பலமா இருக்கும், அது ஒரு வெற்றியா இருக்கும், முதல் வெற்றியா இருக்கும். இது அதாவது அரசியல்ல நான் பண்ற இந்த விஷயம் சினிமாவை கரெக்டான தேதியில வெளியிட விடாம பல தடைகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னா அது முதல் வெற்றி. ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கும், இருக்காம இருக்காது. குறிப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே நிறைய பிரச்சனைகள், நீங்க சொல்ற மாதிரி பல தடைகளை தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆகணும். ஆனா குறிப்பிட்ட தேதியில படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா அது பெரிய வெற்றின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா விஜய் இன்னைக்கு நேத்துக்கு சினிமால இல்ல, கிட்டத்தட்ட 33 வருஷமா சினிமால இருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு. அதாவது ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா நம்ம விஜயுடைய அரசியல் அதுலதான் நமக்கு விமர்சனம் இருக்கே தவிர, விஜய் சினிமா நடிகரா சினிமால இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்ல டாப் மோஸ்ட் ஸ்டார். அதாவது ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா ரஜினிக்கு ஈக்குவலா, ரஜினிக்கு இணையா ஒரு ஸ்டார் இருக்கார் அப்படின்னா விஜய் தான். விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ரசிகர்கள் அவருடைய படத்துக்கு அவ்வளவு பெரிய ஓப்பனிங் கொடுக்குறாங்க, அவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆகுது, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகுது. இந்த ஜனநாயகனே நீங்க எடுத்துக்கங்களேன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் 125 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட்ல இருந்து தமிழ்நாடு உரிமமே பாத்தீங்கன்னா 100 கோடி போயிருக்கு. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா விஜய் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் கிங் சார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சினிமா விஜய் டாப் ஸ்டார், விஜய்க்கு தான் பெரிய மார்க்கெட் இருக்கு, விஜய்க்கு தான் பெரிய ஓப்பனிங் இருக்கு, விஜய்க்கு தான் பெரிய பிசினஸ் இருக்கு. இதை யாராலையும் மறுத்து பேச முடியாது, இதுல யாராலையும் டிபேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமால இருக்கிற ஒரு டாப் ஸ்டாரோட படம் அவர் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் வர கடைசி படம்னு சொன்னதுக்கு அப்புறம் நிச்சயமா அந்த குறித்த தேதியில நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த குறித்த தேதியில 9ஆம் தேதி ஜனவரி 2026 ரிலீஸ் பண்ணாம போனால் அது இவருக்கு பின்னடைவா இருக்கும். அதனால நிச்சயமா அந்த தேதியில ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஜனவரி 26 2009ஆம் தேதி ரிலீஸ் ஆனாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா மாத்தி காமிச்சாதான் இந்த படத்துல விஜய் அரசியல் பேசியிருக்காரு. அதாவது பொதுவா விஜய் கத்தி படத்துல, சர்க்கார் படத்துல அங்கங்க அரசியல் பேசியிருக்காரு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது பகவந்த் கேசரி அப்படின்னு பாலையா நடிச்ச ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி மொத்தமாவே அந்த படத்தை எடுக்காம பட்டி டிங்கரிங் பார்த்து விஜய்க்கான ஒரு படமா, மாசா உள்ள ஒரு படமா இந்த படத்துல விஜய் அரசியல் பேசுவாரு. அதாவது 50% மேல நிச்சயமா இந்த படத்துல அரசியல் பேசுவார். அதே நேரத்துல விஜய்க்கான பாட்டு, பஞ்ச் டைலாக்கு, மாசான ஒரு எப்படி சொல்றது எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த படத்துல இருக்கும். ஒரு முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் சார், அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. கடைசி படமா இருக்கிறதுனால அந்த படத்தை எந்த காலத்திலையும் ஒரு தோல்வி படமா ஆக்கிடக்கூடாது, மிகப்பெரிய வெற்றி படமா, மிகப்பெரிய ஒரு பேரை கொடுக்க ஒரு படமா இருக்கணுங்கிறதுனால எப்பவுமே சார் சினிமால இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்காரு. இப்ப கடைசி படம் போது அதுல ஒரு சக்சஸ் பண்ணி காட்டணும், அந்த அழுத்தம் இருக்கும். அதனால இந்த படத்துக்கு எல்லாருமே முழுசா உழைச்சிருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் இதுக்கு முன்னாடியே பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு. அஜித் மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு கேப்பபிளான ஒரு டைரக்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா டெக்னிக்கலாவும் ஹெச் வினோத் வெல் ஸ்கில்டு. அதனால ஒரு படத்தை எந்த அளவுக்கு மாசா எடுத்துட்டு போய் கொடுத்தா அது ஆடியன்ஸ் ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் ஹெச் வினோத் இருக்கு. ஹெச் வினோத்தும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி தன்னுடைய முழுசான உழைப்பை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாகும். அனிருத் இந்த படத்துல மியூசிக் இருக்கு, அனிருத் சாங்ஸ் இன்னைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு, அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு எல்லாருமே இருக்காங்க. இது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட், மாஸ் ஸ்ட்ரீட். அதாவது ஜனவரியில 9ஆம் தேதி மாஸ் ஸ்ட்ரீட் விஜயோடைய படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா
இந்த படத்தை வந்து ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் மட்டும் பார்க்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. ரசிகர்கள் பார்க்க போறாங்க, பொதுமக்களே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி படம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வத்தோட பார்க்க போறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய லெவல்ல இருக்கிற முக்கியமான அரசியல் தலைவர்கள் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய பார்வையும் வந்து விஜய் மேலதான் இருக்கு. அதனால இந்த படத்துல விஜய் என்ன பேசியிருக்காரு, அதாவது என்டர்டைன்மெண்ட் போக இந்த படத்துல அரசியல் என்ன பேசியிருக்காருங்கிறதுனால எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய மாசான வெற்றி படமா நிச்சயமா இருக்கும். அதை ஆக்கி காட்டுவாங்க. அதுக்கான கடுமையான உழைப்பு அவங்க போட்டிருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கறனால பெரிய எதிர்பார்ப்புனால விஜய் ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த மக்களுமே வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. இவ்வளவு நாள் ரசிச்ச ஒரு ஹீரோவோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த எதிர்பார்ப்பை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடைசி படம் அனௌன்ஸ் பண்றாங்களா, இல்லைன்னா உண்மையிலேயே வந்து இதான் கடைசி படமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. விஜய் வந்து அரசியல்ல தோல்வியுற்று மறுபடியும் அரசியல்ல இருந்து போய் சினிமாவில் நடிக்க போயிருவாரு. மமிதா பைஜுவே சொன்னாங்க திரும்ப நடிக்க வருவாரு. ஏதாவது காமெடியா சொல்லி-இருக்கலாம். மமிதா பைஜு எல்லாம் நம்ம எப்படி சொல்றது, இப்ப பெருசா வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு விஜய் பத்தி என்ன தெரியும், விஜயோட செல்வாக்க பத்தி என்ன தெரியும், விஜயோட அரசியல் பத்தி என்ன தெரியும்? விஜய் சொன்னதா சொன்னாங்க சார். இல்ல அதுதான் அவங்க விஜய் ஏதாவது விளையாட்டா சொல்லியிருக்கலாம். அதை வந்து அவங்க வந்து சும்மா விளையாட்டா வெளிப்படுத்தியிருக்கலாம். அதனால வந்து அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய அரசியல் ரெண்டா பிரிக்கலாம். இப்ப அதாவது கிமு கிபி மாதிரி, அதாவது வந்து கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். அதனால கரூர் சம்பவத்துக்கு முன் இந்த பேச்சு இருந்துச்சு. அதாவது விஜய் வந்து அரசியல்ல தோத்து நிச்சயமா வந்து மறுபடியும் படம் நடிக்க போயிடுவார், இது கடைசி படமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, விஜயை சுத்தி இருக்கிறவங்களே சொல்றாங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நம்ம சினிமா துறையில இருக்கோம், அந்த யூனிட்ல இருக்கிற பல பேரை வந்து இந்த தகவலை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருந்தா வீறு கொண்டு எழுந்து இன்னும் பெரிய சக்சஸ் பண்ணணுங்கிற ஒரு வெறியோட ஒருத்தன் வர்றதுன்னா, சார் நீங்க ஒருத்தனை கீழே தள்ளி விட்டீங்கன்னா தான், மண்ணை போய் கவுனாதான் அங்க எந்திரிக்கும் போதுதான் ஒரு வேகம் இருக்கும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேகமோட செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் விஜய் பண்ண ஆரம்பிப்பாரு, இனிமே அந்த அரசியல் விஜய் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உண்மையா இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு அரசியல் விஜய் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இதுதான் கடைசி படமா இருக்கும். ஒருவேளை மறுபடியும் வந்து கரூருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே அரசியல் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நிச்சயம் நடிக்க போயிடுவார். நிறைவோட ஒரு கேள்வி, அந்த போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா விஜய் அவர்கள் நிக்கிறாரு, அவர் சிரிக்கிறாரா முறைக்கிறாரா அப்படிங்கிறலாம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி மக்கள் இருக்காங்க, மக்கள்லாம் விஜய் மேல கை வச்சுட்டு இருக்கு. பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த போஸ்டர்? இல்ல விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா என்ன முகபாவம்ன்றதே நம்ம கண்டுபிடிக்க முடியல. அது எப்படின்னா, இன்னைக்கு விஜயினுடைய மனநிலை என்னங்கிறது சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியல. அதான் நீங்க விஜய் நிறைய விமர்சனம் பண்ணிருக்கீங்க அரசியல் ரீதியா. ஆரம்ப கால விஜய் அவர்கள் உங்களுக்கு நிறைய எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியா நிறைய விமர்சனங்கள் வச்சாலுமே இந்த ஜனநாயகனை ஒட்டி நிறைய இன்னைக்கு பாசிட்டிவா பேசிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு தயாரிப்பாளராக இருக்கேன் நான். இங்க சினிமாவில் வந்து ஜனநாயகன் வந்து ஒரு படம், அந்த படம் வந்து இன்னைக்கு போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த படத்தை பத்தி தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம். விஜயோட அரசியலை பத்தி இங்க பேசல. விஜயோடைய அரசியல் அதுல நமக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா வந்து சினிமாவில் வந்து விஜய் தான் கிங்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் யாராலுமே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து. மிக்க நன்றி. நன்றி.